Hi friends, நம்ம இந்த வீடியோல வந்துட்டு சாப்டர் 4 algorithmic strategies அப்படின்னா என்னன்ட்டு ஒரு glance பார்த்துட்டு overview பார்த்துட்டு இதில் important questions and answers பார்த்துலாம். ஸோ அல்காரிதம்னா என்னன்னா பேசிக், அது வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸோ இதில் என்னென்ன கவர் ஆயிருக்குன்னா இந்த சாப்டர்ல பேசிக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அல்காரிதம். ஸோ அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் த எஃபிஷியன்சி, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ எஃபிஷியன்சி, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் வந்துட்டு ஒரு அல்காரிதமில் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெவலப் அண்ட் அனலைஸ் அல்காரிதம்ஸ் ஃபார் சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங். ஸோ சர்ச்சிங்லேயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, சார்ட்டிங்லேயும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இது வந்துட்டு அல்காரிதமில் வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு அனலைஸ் பண்ணுறது வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லேர்ன் அபவுட் டைனாமிக் ப்ரோக்ராமிங் த்ரூ அல்காரிதமிக் அப்ரோச். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமிங் வந்துட்டு அல்காரிதம் அப்ரோச்சில் வந்துட்டு எப்படிலாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டாபிக்ஸில் வந்து இந்த சாப்டரில் வந்துட்டு கவர் ஆகிருக்கும். ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஸோ பார்ட் 2ல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அன் அல்காரிதம்? அல்காரிதம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 31ல் இருக்குது. ஸோ algorithm அப்படின்னா algorithm is a finite set of instructions to accomplish a particular task. It is a step-by-step procedure for solving a problem. An algorithm can be implemented in any suitable programming language. அல்காரிதம்னா அது வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிக் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர்றது தான் அல்காரிதம் வந்துட்டு ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணும்போது அல்காரிதம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும், ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்துட்டு அக்கம்ப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு அல்காரிதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் சார்ட்டிங்? சார்ட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சார்ட்டிங் அப்படின்னா என்னன்னா rearranging a data in ascending order or any order given in the question. ஸோ இப்போ சார்ட் பண்ணுறதுனா இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் A to Z வேணும்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எனக்கு சார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவைங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு சார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சார்ட்டிங் வந்துட்டு to sort items in a certain order using the methods such as bubble sort, insertion sort and selection sort. இது எல்லாமே வந்துட்டு சார்ட்டிங்கோட டைப்ஸ். சார்ட்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபெமிலியராக புரியணும், அதுக்காக வந்துட்டு சார்ட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சார்ட்டிங் எல்லாமே வந்துட்டு பபுள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட் அண்ட் செலெக்ஷன் சார்ட், இந்த 3 சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் சர்ச்சிங்? ரைட் இட் டைப்ஸ். சர்ச்சிங்னா என்ன, சர்ச்சிங் டைப்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்ச்சிங் அப்படின்னா a search algorithm is a step-by-step procedure used to locate specific data among a collection of data. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு நிறைய டேட்டா இருக்குன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டா மட்டும் நமக்கு இப்போ வேணும், அது வேணுங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம இந்த சர்ச் அல்காரிதம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய லாட்ஸ் ஆஃப் plenty ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டாலேருந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இந்த சர்ச் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சர்ச்சிங் அப்படின்னா என்னன்னா லீனியர் அண்ட் பைனரி சர்ச். இந்த 2 சர்ச் மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம சர்ச்சிங் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், ரைட் அ நோட் ஆன் அசிம்டோட்டிக் நோட்டேஷன். அசிம்டோட்டிக் நோட்டேஷன்னா என்ன, அதோட ஒரு ஷார்ட் நோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 35ல asymptotic notations. Asymptotic notations are languages that uses meaningful statements about time and space complexity.
அசிம்டோட்டிக் நோட்டேஷன்னாலே அது வந்துட்டு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வச்சு தான் அசிம்டோட்டிக் நோட்டேஷன் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு 3 மெயின் நோட்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு பிக் ஓ, பிக் ஒமேகா, இன்னொன்று வந்துட்டு பிக் தீட்டா. பிக் ஓ அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த வர்ஸ்ட் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு அல்காரிதமோட வர்ஸ்ட் கேஸை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் பிக் ஓ யூஸ் பண்ணுறாங்க. பிக் ஒமேகா வந்துட்டு பிக் ஓவோட ஆப்போசிட். இது வந்துட்டு worst கேஸ்னா இது obviously best case. So big omega is the reverse of big O. If big O is used to describe the upper bound, worst case da upper bound னு சொல்றாங்க of an asymptotic notation function னா, அப்போ big omega வந்துட்டு is used to describe the lower bound. Lower bound னா best case. So big O வந்துட்டு worst case, big omega வந்துட்டு opposite of big O, அதாவது best case. worst case வந்துட்டு upper boundன்னு சொல்லலாம், best case வந்துட்டு lower bound அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக் தீட்டா. பிக் தீட்டா வந்துட்டு பிக் ஓ அண்ட் பிக் ஒமேகா ரெண்டையும் வச்சு காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்க, எதில் வந்துட்டு அல்காரிதம் ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ when an algorithm has a complexity with lower bound equal to upper bound, ஒரு அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு lower bound equal to upper bound இருந்துச்சுன்னா say that an algorithm has complexity lower bound equal to upper bound இருந்துச்சுன்னா அந்த அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா 0n of log n and omega n of log n. It's actually has the complexity of theta n log n. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சுவல் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா theta n of log n அப்படின்னு சொல்றாங்க. Which means the running time of an algorithm always falls in n log n in the best and worst case. So upper bound equal to lower bound இருந்துச்சுன்னா 0n of log n omega n of log n சொல்றாங்க. பட் இதோட ஆக்சுவல் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு தீட்டால தான் வந்து விழுகும். ஸோ தீட்டா n of log n. ஸோ இதை வச்சு என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா ரன்னிங் டைம் ஆஃப் அன் அல்காரிதம் வந்துட்டு எப்போவுமே n log of nல தான் வந்துட்டு ஃபால் ஆகும். பெஸ்ட் கேஸில் இருந்தாலும் சரி, worst கேஸில் இருந்தாலும் சரி. இதை வந்துட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி டிரைவ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் 4ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். அல்காரிதமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க பேஜ் 31ல. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு டோட்டல் 11 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்புட். இன்புட்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்துட்டு எப்போவுமே 0 ஆர் மோர் குவாலிட்டிஸ் டு பி சப்ளைடாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அவுட்புட். கொடுக்குற அவுட்புட் வந்துட்டு அட்லீஸ்ட் 1 குவாலிட்டி இஸ் ப்ரொடியூஸ். ஸோ இன்புட் வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம், பட் நமக்கு ரிசல்ட் வர அவுட்புட் வந்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு குவான்டிட்டியாக ஃபார்ம் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வரணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனைட்னஸ். ஃபைனைட்னஸ்னால் நம்ம கொடுக்குற அல்காரிதம் வந்துட்டு finite number of steps terminate ஆகணும். algorithm must terminate after finite number of steps. finite number of steps நம்ம கொடுக்குற algorithm step by step procedure வந்துட்டு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு definiteness. definitenessனா all operations should be well defined. எல்லா ஆப்ரேஷனுமே well defined இருக்கணும். தப்பான ஆப்ரேஷன் வந்துட்டு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன்ஸ் இன்வால்விங் division by 0 or taking square root of a negative number is unacceptable. ஸோ எப்படியெல்லாம் ஒரு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணணுமோ அப்படிதான் அதை வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்போ தான் வந்துட்டு அல்காரிதம் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸ்னா எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. ஸோ திஸ் இஸ் காமன். கரெக்ட்னஸ்னா அல்காரிதம் ஷுட் பி எரர் ஃப்ரீ, எரர் இருக்கக்கூடாது. சிம்பிளிசிட்டினா நம்ம அந்த அல்காரிதம் வந்துட்டு ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அன்ஆம்பிகியஸ். அன்ஆம்பிகியஸ் அப்படின்னா என்னன்னா அன்கிளியராக இருக்கக்கூடாது. ஸோ அல்காரிதம் ஷுட் பி கிளியர் அண்ட் அன்ஆம்பிகியஸ். அன்ஆம்பிகியஸ்னா அன்கிளியராக இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற அல்காரிதம் வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு கிளியராக இருக்கணும். ஈச் ஆஃப் இட் ஸ்டெப்ஸ் அண்ட் இன்புட் ஆர் அவுட்புட் ஷுட் பி கிளியர் அண்ட் மஸ்ட் லெட் டு ஒன்லி ஒன் மீனிங். ஸோ வந்துட்டு கிளியராக இருக்கணும் அண்ட் வந்துட்டு ஒரே ஒரு மீனிங் தான் கொடுக்கணும். ஃபியசிபிலிட்டி.
should be feasible with the available resources. So ஈஸியாக வந்துட்டு எல்லா available resource கூடயும் feasible இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு portable. An algorithm should be generic, independent of any programming language or an operating system able to handle all range of inputs. ஸோ நம்ம கொடுக்குற அல்காரிதம் வந்துட்டு ஜெனரிக்காக இண்டிபெண்ட்டாக என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டு அந்த இன்புட்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதான் வந்துட்டு போர்ட்டேபிள். Next is independent. Independent na an algorithm should have step-by-step direction which should be independent of any programming code. So அது வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன்ஸாக இருக்கணும், ப்ரோக்ராமிங் கோடோட மெயினாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இந்த கோடில் வந்துட்டு டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ இந்த 11 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமையும் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். Next question பார்த்தீங்கன்னா second one, discuss about linear search algorithm. linear search algorithm என்னன்னு கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் 36ல. So linear search அப்படி என்னன்னா, linear search is also called a sequential search. It is a sequential method for finding a particular value in a list. sequentialனா என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் லைன் பை லைனா செக் பண்ணிட்டு நம்ம சர்ச் பண்றது. This method checks the search element which each element in a sequence until the desired element is found or the list is exhausted. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பண்ணிகிட்டே போகும், நமக்கு வந்துட்டு என்ன எலிமெண்ட் வேணுமோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும். இன் திஸ் சர்ச்சிங் அல்காரிதம் லிஸ்ட் நீட் நாட் டு பி ஆர்டர்டு. ஸோ இது வந்துட்டு ஆர்டராக இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு அவசியம் இல்லை, லிஸ்ட் வந்துட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, traverse the array using for loop. ஸோ ஃபார் லூப்பை வச்சு அந்த அரேயை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் எவ்ரி ஐட்ரேஷன் கம்பேர் த டார்கெட் சர்ச் கீ வேல்யூ வித் த கரண்ட் வேல்யூ ஆஃப் த லிஸ்ட். ஐட்ரேஷன்னா ரிப்பீட்டேஷன். ஒவ்வொரு டைமும் நம்ம சர்ச் பைனரி லீனியர் சர்ச்சை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பார்க்கணும், அப்படி இல்லையா நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட், அப்படி இல்லையா தேர்ட் எலிமெண்ட், இப்படியே பார்த்துட்டே தான் போகணும் till the நமக்கு கிடைக்கிற டார்கெட் சர்ச்க்கு கிடைக்கிற வரைக்கும். இஃப் த வேல்யூ மேட்சஸ், இப்போ வந்துட்டு நம்ம தேடுற எலிமெண்ட்டும் அந்த ஃபார் லூப்ல எலிமெண்ட்டும் ஒரேயா இருக்கு, மேட்ச் ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளே த கரண்ட் இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் அன் அரே. இண்டெக்ஸ் கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ எங்கே இருக்கு, அந்த எலிமெண்ட் எங்கே இருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, அதுவும் அதோட வேல்யூ ஆஃப் அன் அரேயும் டிஸ்பிளே பண்ணணும். அதுவே இப்போ the values do not matchனா மூவ் ஆன் த நெக்ஸ்ட் அரே எலிமெண்ட். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனை வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் டிஸ்பிளே த சர்ச் எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். அப்படி எந்த மேட்ச்மே ஃபவுண்ட் இல்லை, அந்த அரேல வந்துட்டு இல்லை அப்படின்னா நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துடணும், அப்படின்னு வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 4, இந்த வேல்யூஸ் வந்து 10 12 20 25 அண்டு 30. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டார்கெட் வந்துட்டு 77. ஸோ இது வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள், இது வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு காமனாக ஒரு ஃபார் லூப் ஐட்ரேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அரே 5 34 65 12 75 and 35. ஸோ இதில் வந்து டார்கெட் வேல்யூ வந்து 77 எங்கே இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 77 இல்லை, ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடணும். செகண்ட் வேல்யூ 77 இல்லை, நெக்ஸ்ட் வேல்யூ 77 இல்லை, 65 77 கம்பேர் பண்ணுறோம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகிறோம். ஸோ 12 இல்லை, நெக்ஸ்ட் 77 இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறோம், 77 மேட்ச் ஆகுது. ஸோ அவுட்புட் வந்துட்டு 4. எப்படி 4ஆக இருக்கும், 0 1 2 3 4. ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு லீனியர் சர்ச் வந்துட்டு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 200 எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்களா 200 இல்லை. ஸோ அவுட்புட் என்ன வந்துட்டு பார்ப்போம்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு லீனியர் சர்ச். ஒவ்வொரு ஐட்ரேஷன்னா ரிப்பீட்டேஷன், ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கொடுத்துருக்க எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி லாஸ்ட்டில் வந்துட்டு அவுட்புட் கொடுக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.